இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லோக்கியா பற்றி, லோக்கியா அண்ட் லோக்கியா டைப்ஸ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டூரிங் போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் நமக்கு வர டிஸ்சார்ஜ் தான் நம்ம லோக்கியா அப்படின்னு சொல்கிறோம். அதோட டைப்ஸ் தான் லோக்கியா ரூப்ரா, லோக்கியா சிரோசா, லோக்கியா அல்பா. போஸ்ட்மார்ட்டம் பீரியடுங்கிறது குழந்தை பிறந்ததுலேருந்து 42 டேஸ் வரைக்கும் உள்ளது தான் நம்ம போஸ்ட்மார்ட்டம் பீரியட், அதாவது 6 வீக்ஸ். அதுதான் நம்ம போஸ்ட்மார்ட்டம் பீரியட்னு சொல்கிறோம். இந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் வர ப்ளீடிங்கை தான் நம்ம லோக்கியான்னு சொல்கிறோம். அதில் வர டைப்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லோக்கியா ரூப்ரா. லோக்கியா ரூப்ராங்கிறது பிரைட் ரெட் கலரில் இருக்கும். இது ஃபஸ்ட்டு டேலேருந்து 3 டேஸ் வரைக்கும் நமக்கு லோக்கியா ரூப்ரா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட கலர் பார்த்திங்கன்னா பிரைட் ரெட் இல்லைனா பிங்க் கலரில் இருக்கும். இது கன்சிஸ்டன்சி ரொம்ப திக். நார்மல் மென்சுரல் பீரியடோட இந்த பிளட் கொஞ்சம் திக்கனிங்காக இருக்கும். தென் இதோட ஓடர் நார்மல் மென்சுரல் ஓடர் மாதிரி தான் இருக்கும். இதில் என்னென்ன கிளாட்ஸு, அதுபடி யூட்ரஸ் லைனிங், இந்த மாதிரி ஒரு பிளட் கிளாட்ஸு இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். இதை தான் லோக்கியா ரூப்ரான்னு சொல்கிறோம். தென் லோக்கியா சிரோசா. லோக்கியா சிரோசாங்கிறது லைட் பிங்க் ப்ரௌன் கலரில் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது 4 to 10 டேஸ் வரைக்கும் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் லோக்கியா ரூப்ராவோட லோக்கியா சிரோசாவில் டிஸ்சார்ஜ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஆனால் கிளாட்ஸ்லாம் மேபி ப்ரெசென்ட் ஆகி இருக்கலாம். தென் பார்த்திங்கன்னா லோக்கியா அல்பா. லோக்கியா அல்பாங்கிறது 3rd ஸ்டேஜ், அதாவது 3rd டைப் ஆஃப் லோக்கியா. இதில் எல்லோ ஒயிட்டு இந்த மாதிரி கலரில் தான் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். இது நார்மல் தான். இது அப் டு 6 வீக் வரைக்குமே இருக்கும். இதில் கிளாட்ஸ் எதுவுமே இருக்காது. இதான் டைப்ஸ் ஆஃப் லோக்கியா. இதில் அப்நார்மல் ஃபைண்டிங்ஸ் பார்க்கணுன்னா நமக்கு ஃபவுல் ஸ்மெல்லு, 15 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு பேட் ஃபுல்லாக சோக்காகி இருக்கிறது, ஃபீவர், ப்ளீடிங், அது மாதிரி ஃப்ரெஷ் ப்ளீடிங்காக வரும். நமக்கு பார்த்திங்கன்னா இது போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் ஃப்ரெஷ் ப்ளீடிங் ஆஃப்டர் லோக்கியா ரூப்ராக்கு அப்புறம் வரக்கூடாது. லோக்கியா ரூப்ராக்கு அப்புறம் ஃப்ரெஷ் ப்ளீடிங் வந்ததுன்னா அது கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜாக இருக்க சான்ஸ் இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜுங்கிறது பெரிய கண்டிஷன். மேக்ஸிமம் ஆஃப் மொர்டாலிட்டி ரேட் இன்க்ரீஸ் ஆகுறது எதனாலனா இந்த போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ்னால தான். நார்மல் டெலிவரி மதருக்கு 500 ml வரைக்கும் பிளட் லாஸ் இருக்கலாம். அதே LSCS மதருக்குன்னு பார்த்திங்கன்னா 1000 ml வரைக்கும் பிளட் லாஸ் இருக்கலாம். இதுக்கும் மேலே இன்க்ரீஸாக பிளட் லாஸ் இருக்குது. ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ் ஆஃப் பேட்ஸு ஃப்ரீக்வெண்ட் சேஞ்ச் பண்ணுறோம், இல்லை அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பிளட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் இருக்க சான்ஸ் இருக்குது. இம்மிடியேட்டாக நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் டாக்டர்கிட்ட. இதெல்லாம் நிறைய கொஷின்ஸில் வருது. இந்த டேஸ்லேருந்து இந்த டேஸ் வரைக்கும் இருந்தால் என்ன, இது லோக்கியா ரூப்ராவா, லோக்கியா சிரோசாவா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸில் வருது. ஸோ இதை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க.